அனைவரும் கூடி ஓர் குலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான அன்புறவுகளே, இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருச்சபையானவள் தூய ஆவியாருடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றாள். இன்றைய நாளிலே தான் நம்முடைய திருச்சபை பிறந்த நாளாகவும் இருக்கின்றது. ஆகவே நம்முடைய திருச்சபையினுடைய பிறந்த நாளிலே தூய ஆவியாருடைய வருகையிலே நாங்கள் எல்லோரும் மகிழ்ந்திருக்கின்றோம். அந்த மகிழ்வு எங்களோடு நிலைத்திருக்க இன்றைய திருப்பலியிலே உருக்கமாக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். சகோதர சகோதரங்களை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவ நிலைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலால் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமெம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமெம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகினத்துக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்வதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்து
இறைப்பற்றுள்ள யூத மக்கள் ஜெருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடி திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பாத்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரே நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மாவே அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம்மாவே அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இன்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, பூலகமும் படைப்புகளால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, உம்மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். மது ஆவியை நேர் அனுப்ப அவை படைப்பெடுக்கின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம்மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்று நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உம்மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கின்றார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகள் ஆனாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லோரும் ஒரே தூயாவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. தூய ஆவியே எழுந்தருள்வீர். வானின் நின்று எமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையின் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை. நல்லது அவனின் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறிப்போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகளேலும் மீந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் மீந்திடுவீர். அழிவிலா இன்பம் அருள்வீரே. நற்செய்திக்கு முன்வாழ் தொழி. ஆவியே எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றியெரிய செய்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. ஜூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரங்களே,
அறிவியல் வானில் ஆக்கபூர்வமான விதியை வகுத்த நியூட்டனின் இயக்க விதி இவ்வாறு கூறுகிறது. ஒரு பொருளின் மீது ஒரு விசை தூக்கும்போது அப்பொருளின் இயக்கத்தில் ஒரு விளைவு ஏற்படும். இவ்விதியின் வழியே ஆவியாரின் அரும் செயல்களை நாங்கள் பார்த்தோமெனில் இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருப்பது தொடக்கத்திலிருந்தே நம்முடைய பிரபஞ்சமும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது தூய ஆவியார் என்பதால் அது மிகையாகாது. நாங்கள் பார்க்கின்றோம், தொடக்க நூலிலே ஆண்டவர் கடவுள் இந்த உலகை படைத்த போது தூய ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்றும், கடவுள் எரேமியா இறைவாக்கினரை அனுப்புகிறார், உயிரற்ற எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை, அவைகள் உயிர் பெற்று ஆவியை பெற்றுக்கொண்டு மீண்டும் எழுந்து உயிர் பெறுவார்கள் என்றும் நாங்கள் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு ஜோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது தூய ஆவியானவர் புறா வடிவையிலே அவர் மேல் இறங்கி, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிலே நான் பூரிப்படைகிறேன் என்றும், ஆண்டவர் இயேசு தபோர் மலையிலே சென்று மறுரூபமான பொழுது அதே ஆவியானவர் புறா வடிவை போல் அவர் மேல் இறங்கி, இவரே என் அன்புக்குரியவர், இவருக்கு செவிசாயுங்கள் என்றும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு இறுதியாக ஜெஸ்தமனி தோட்டத்திலே சென்று செபம் செய்கின்ற பொழுது அங்கும் தூய ஆவியானவர் அவரை தேற்றுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியாக நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு சென்று தன்னுடைய தந்தையிடம் செல்லுகின்ற பொழுது சீடர்களும் அன்னை மரியாளும் பூட்டிய அறைக்குள்ளே இருந்து செபிக்கின்ற அந்த வேளையிலே தூய ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அக்கினி நெருப்பு வடிவிலே வந்து இறங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பெருவிழாவை இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருச்சபை பிறந்த நாளாக நாங்கள் இன்றைய நாளிலே கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆண்டவர் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதை பார்க்கின்றோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் என் தந்தையிடம் சென்று உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு வாக்களித்தார். அதே வாக்குறுதியை எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் தந்தார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் என் தந்தையிடம் சென்று உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்பி அவர் உங்களை நேரிய வழியிலே நடத்தி செல்வார் என்று சொல்லி அந்த உறுதியை நிறைவேற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு தூய ஆவியாரை பொழிந்து அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாது விடுவீர்களோ அது அவர்களுக்கு மன்னிப்பின்றி விடப்படும் என்று சொல்லி பாவங்களை மன்னிக்கின்ற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு வழங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு தன் சீடர்கள், அதற்கு பின்பு வழி வருகின்ற நம்முடைய திருச்சபை தலைவர்கள், குருக்கள், இவ்வாறான ஆண்டவருடைய தொண்டை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியாருடைய வல்லமை நிறைவாக பொழியப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த தூய ஆவியாருடைய வல்லமையிலே தான் ஆண்டவர் தன்னுடைய அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் இறை மக்களாகிய நமக்கு அவர் வழி நடத்தி வருவதையும் நாங்கள் நம்முடைய அன்றாட நாளாந்த செயற்பாடுகளிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் பார்க்கின்றோம், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், தூய ஆவியாரை பழி துரைக்கின்றவர்களுடைய பாவம் மன்னிக்கவே படாது என்று சொல்லி அவர் இயேசு கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் தூய ஆவியாரை
எங்களுடைய வாழ்விலே உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு அவர் எங்களுக்கு காட்டுகிற வழியிலே நாங்கள் பயணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலே தூய ஆவியாருடைய வல்லமை, அவருடைய அருமடையாளங்கள் நிறைவாக காட்டப்படும், பொழியப்படும் என்பதில் சந்தேகமில்லை. நாங்கள் பார்க்கின்றோம், தூய ஆவியாருடைய கொடைகள் எங்களுக்கு வழங்கப்படுவது எதற்காக? நாங்கள் தூய ஆவியாருடைய கொடைகளை பெற்றுக்கொண்டு நன்மை தீமை எதுவென அறிந்து நாங்கள் பிறர் எதை பற்றி சிந்திக்கிறார்களோ, பிறர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்து கொள்ள தூய ஆவியாருடைய கொடைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தேவபயம் என்கின்ற இந்த 7 கொடைகளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் உண்மை இறைவனை நேரிய முறையிலே வழிபடுவதற்காகவும் நன்மை தீமையை அறிந்து நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்திலே பிறர் மீது அன்பு கொள்ளுகின்றவர்களாக, பிறரிலே ஆண்டவரை காணுகின்ற மக்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு தூய ஆவியாருடைய கொடைகள் பொழியப்படுகிறது. மீண்டுமாக நாங்கள் பார்க்கிறோம், தூய ஆவியாருடைய கனிகள் 12 எங்களுக்கு வழங்கப்படுவது எதற்காக? நாங்கள் இந்த தூய ஆவியாருடைய கொடைகளை எங்களுடைய வாழ்விலே செயற்படுத்துகின்ற பொழுது, அதை எங்களுடைய வாழ்விலே செயற்படுத்துகின்ற பொழுது, செயல்படுகின்ற பொழுது அதன் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களே தூய ஆவியாருடைய கனிகளாக கொள்ளப்படுகிறது. ஆகவே நாங்கள் இந்த கொடைகளுக்கேற்ப நம்முடைய வாழ்வை வாழுகின்ற பொழுது தூய ஆவியாருடைய கனிகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நாங்கள் தூய ஆவியாருடைய கொடைகளை எங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சியின் மக்களாக இருப்போம், அன்பின் மக்களாக இருப்போம், நன்னயம் உள்ளவர்களாக இருப்போம், நன்னடத்தை மிக்கவர்களாக இருப்போம். இவ்வாறு தூய ஆவியாருடைய 12 கனிகளும் எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு கிடைக்கும். தூய ஆவியாருடைய கொடைகள் எங்களுடைய வாழ்விலே இல்லை என்று சொன்னால் நாங்கள் தூய ஆவியாருடைய கனிகளை எங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாங்கள் தூய ஆவியாருடைய இந்த 7 கொடைகளையும் எங்களுடைய வாழ்விலே செயற்படுத்தி ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற உண்மை அறிவை நோக்கி நாங்கள் பயணிக்க தெய்வ பயமுள்ளவர்களாக, தூய்மையான மக்களாக, தூய நெறியிலே நடந்து தூய ஆவியாருடைய கனிகளை சுவைக்க இன்றைய திருப்பலியிலே வரம் கேட்டு மன்றாடுவோம். ஆமேன். நாங்கள் எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுக்களையும் ஆண்டவரிடத்திலே எடுத்து சொல்லி மன்றாடுவோம். துணையாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று மொழிந்த இயேசுவே, உமது இறையரசை கட்டியெழுப்பும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவினர், பொதுநிலையர் அனைவரும் தாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவினரின் ஆற்றலுக்கேற்ப ஒரே சமத்துவ சமுதாயத்தினை படைத்திட போதுமான தூய ஆவினரின் அருள்வரங்களை பொழிந்து வழிநடத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று மொழிந்த இயேசுவே, எமது நாட்டு தலைவர்கள் தூய ஆவின் ஆற்றலால் சாதி, சமயம், இனம், மொழி கடந்து செயலாற்றவும் அமைதியை நிலைநாட்டவும் தேவையான வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவான வரங்களை அளிப்பவராம் இறைவா, தூய ஆவியின் வல்லமையால் நாங்கள் நிரப்ப பெற்று பாவ வாழ்க்கையை விட்டு தூய ஆவியின் வழிநடத்துதலால் நல்பாதையில் வழிநடக்க வேண்டி அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேர்பன் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்கள் உதவி அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களை ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடத்திலே எடுத்து சொல்லி மன்றாடுவோம். கருணை கடலாகிய ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்த எல்லா தேவைகளையும் நம்முடைய மனதிலே எழுந்து கொண்டிருக்கின்ற வெளியிலே சொல்ல முடியாத எல்லா தேவைகளையும் நீரொருவர் தாமே அறிவீர் தகப்பனே. அவை எல்லாவற்றையும் சேர்த்து எங்களுக்கு தந்திரளுமாறு எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஈனரில் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகு நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் மீது உமது தூய ஆவியாரின் ஆசியை பொழிந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு அவை உமது அன்பை திரு அவைக்கு அளிப்பதன் வழியாக மீட்பு அளிக்கும் மறை நிகழ்வின் உண்மை உலகம் முழுவதும் ஒளிரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவு செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேறான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே ஒரே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தரன வெறும் மக்களிக்கின்றன. அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம் கார்டினல் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். எழில் கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண, விலகோடு உனை தேடினே. விழிரண்டும் மேங்க நேரங்கள் நீல, நான் இங்கு உளம் பாடினே. எழில் கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண, விலகோடு உனை தேடினே. விழிரண்டும் மேங்க நேரங்கள் நீல,
நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளையும் அது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீரமக்கு அளித்துள்ள அருளையம்மில் பாதுகாத்திரளும். இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய தூய ஆவியுடைய பெருவிழாவிலே நம்முடைய நாட்டையும் நம்முடைய நாட்டு மக்களையும் ஆண்டவரிடத்திலே படைத்து மன்றாடுவோம். அத்தோடு நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை அளிக்கவும் குணமளிக்கவும். விசேடமாக இந்த திருப்பலியிலே வேவம் தொலைக்காட்சிக்கு உதவி செய்கின்ற நல்ல உள்ளங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும். இந்த தொலைக்காட்சியிலே இந்த திருப்பலியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்கள் எல்லோரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். அச்சேஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திரக்கிடத்தின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.